தரிசனம் பண்றதுக்கோசரம் கேதார்நாத்துக்கு பாத்தீங்கன்னா போறாரு. அந்த காலகட்டத்துல வாகன வசதி எல்லாம் இல்லாதனால கையில ஒரு குச்சி எடுத்துட்டு முழுக்க முழுக்க சிவநாமத்தை பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போறாரு. வெயில் மழை குளிர் எல்லாத்தையுமே தாங்கி கேதார்நாத்துக்கு பாத்தீங்கன்னா போறாரு. ஃபைனலா கேதார்நாத் கோவிலுக்கு பாத்தீங்கன்னா போயிடுறாரு. கோவில பார்த்தோன்னே அவருக்கு பாத்தீங்கன்னா கண்ணுல வந்து ஆனந்த கண்ணீர் பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த நேரத்துல கோவில பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவர் என்ன பண்றாருன்னா பூசாரி கிட்ட போய் என்ன சிவபெருமான பார்க்க அனுமதித்தாங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட பாத்தீங்கன்னா ரொம்பவே கெஞ்சறாரு. நான் பூசாரி இனி 6 மாசம் கழிச்சுதான் கோவிலை திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. வேற வழியே இல்லாம அந்த பக்தர் பாத்தீங்கன்னா கோவிலுக்கு வெளியே தங்கிடுறாரு. அப்ப திடீர்னு ஒரு யோகி வந்து அவரை பார்த்து உனக்கு கண்டிப்பா சிவபெருமான் தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருந்த பிரசாதத்தை வந்து அவர் கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் காலையில பூசாரி வந்து கோவிலோட கதவை பாத்தீங்கன்னா திறக்கிறாரு. இவருக்கு வந்து ஒண்ணுமே புரியல. என்ன பண்றாருன்னா பூசாரிட்ட போய் கேக்குறாரு, 6 மாசம் கழிச்சுதான் கோவிலே திறப்புன்னு சொன்னீங்க, ஏன் இன்னைக்கு கோவிலை திறக்கறீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆனா